மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மக்கள் எண்ணிக்கை, வாழ்க்கை நிலை, பொருளாதார நிலை ஆகியவற்றை அறிந்து கொள்ள நடத்தப்படுகிறது. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வரலாறு பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்திலிருந்து தொடங்குகிறது. முதல் முறையாக ஒழுங்குபடுத்தப்பட்ட கணக்கெடுப்பு 1881ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. அதன் பின்னர் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை கணக்கெடுப்பு நடத்தும் நடைமுறை உருவாக்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய அரசு கணக்கெடுப்பை மேலும் விரிவுபடுத்தி மக்களின் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, குடியிருப்பு வசதி போன்ற பல்வேறு தகவல்களை சேகரிக்க தொடங்கியது. இந்த கணக்கெடுப்பு காலப்போக்கில் நாட்டின் நிர்வாகம், திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கான அடித்தளமாக விளங்குகிறது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக கணக்கெடுப்பு நடத்தும் பணி தடை செய்யப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நாடு முழுவதும் தொடங்கியுள்ளது. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, வயது, பாலினம், திருமண நிலை, கல்வி நிலை, தொழில், வருமானம், பேசப்படும் மொழி, சாதி, மதம் போன்ற தகவல்கள் கேட்கப்படுகின்றன. கூடுதலாக வீட்டு வசதி, குடிநீர், மின்சாரம், கழிப்பறை வசதி போன்ற வாழ்க்கை தரத்தை அளவிடும் கேள்விகளும் சேர்க்கப்படுகின்றன. மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்த முறை டிஜிட்டல் முறையில் சேகரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் டிஜிட்டல் முறை என்பது தகவல்களை காகித படிவங்களில் அல்லாமல் மின்னணு சாதனங்கள் மற்றும் இணையத்தின் உதவியுடன் சேகரித்து, சேமித்து செயலாக்கும் முறையாகும். கணக்கெடுப்பு அதிகாரிகள் கையில் டேப்லெட் அல்லது ஸ்மார்ட் போன் போன்ற சாதனங்களை பயன்படுத்தி வீடுதோறும் சென்று தகவல்களை பதிவு செய்கிறார்கள். தகவல்கள் நேரடியாக மென்பொருள் மூலம் பதிவு செய்யப்பட்டு மைய சேமிப்பகத்திற்கு அனுப்பப்படுகின்றன. சில சந்தர்ப்பங்களில் மக்கள் தாங்களே ஆன்லைன் தளங்களில் உள்நுழைந்து தங்களின் விவரங்களை பதிவு செய்யும் வசதியும் வழங்கப்படுகிறது. இந்த டிஜிட்டல் முறையில் மனித பிழைகள் குறைகின்றன. ஏனெனில் மென்பொருள் வழியாக சரிபார்ப்பு உடனடியாக நடைபெறுகிறது. காகிதம், அச்சிடுதல் போன்ற செலவுகள் நீக்கப்படுகின்றன. ஆனால் டிஜிட்டல் முறையில் சில சவால்களும் உள்ளன. குறிப்பாக கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் இணைய இணைப்பு குறைபாடு தரவு அனுப்புவதில் தாமதத்தை ஏற்படுத்துகிறது. கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு சரியான பயிற்சி அளிக்கப்படாததால் தகவல் சேகரிப்பில் சிக்கல்கள் எழுந்துள்ளன. அடுத்த ஆண்டுக்குள் கணக்கெடுப்பு பணிகளை நடத்தி முடிப்பதன் மூலம் முழு விவரங்கள் அடங்கிய மக்கள் தொகை எண்ணிக்கை தெளிவாக கிடைக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒன்று, அதிகாரிகள் கேட்கும் கேள்விகளுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் சான்றிதழ் ஆதாரங்களை கொண்டு தகவல் தெரிவிக்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் எந்தெந்த சாதிகளில் எவ்வளவு மக்கள் உள்ளனர், எந்த சாதிக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கலாம், தொகுதி மறுசீரமைப்பை செய்ய மக்கள் தொகை நிர்ணயம், மகளிர் இடஒதுக்கீடு போன்றவை நிர்ணயம் செய்யப்பட உள்ளது. இந்த கணக்கெடுப்பு மட்டுமே அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்படும். இந்த கணக்கெடுப்பு மூலம் நாம் வாழும் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் முன்னேற்றமடையும் என்பதால் மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.